அண்மை செய்தி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 2வது நாளாக வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் ப. ரகுமான். வணக்கம் சார், விவரங்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 2வது நாளாக வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கி இருக்கிறது. சுமார் 3 நாட்கள் தொடர்ந்து விடாமல் பெய்த கனமழை காரணமாக விஜயவாடா நகரம் வெள்ளத்தில் இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள், வர்த்தக பகுதிகள், பல்வேறு வணிக நிறுவனங்கள் செயல்படக்கூடிய பகுதிகள் என விதிவிலக்கின்றி அங்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. சில இடங்களில் இடுப்பளவிற்கும், சில இடங்களில் கழுத்தளவிற்கும் கூட தண்ணீர் தேங்கி நிற்கிறது. சென்னையின் பெருவெள்ளத்தில் நினைவற்றக்கூடிய வகையில் அங்கு விஜயவாடா மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். படகுகளில் சென்றுதான் வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்கள் மீட்கப்படுகிறார்கள். தேசிய பேரிடர் மீட்புப் படை களத்தில் இருந்து வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்டு வருகிறது. குடியிருப்பு பகுதிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ள நிலையில் உணவு, குடிநீருக்கு வழியின்றி அங்கு மக்கள் தவிக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்புப் படை செல்லக்கூடிய இடங்களில் அங்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டாலும் கூட பல பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் பலரும் மீட்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய காட்சிகள் வெளியாகின்றன. விஜயவாடா நகரமே வெள்ளத்தில் விளக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசு மக்களுக்கு உரிய உதவியை செய்யவில்லை என்றும் கூட அந்த விஜயவாடா நகரில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வெளிப்படையாகவே மக்கள் அரசை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. உணவுக்கு கூட வழியின்றி, குடிநீருக்கு வழியின்றி, அழும் பிள்ளைகளுக்கு பாலுக்கு வழியின்றி தவிப்பதாகவும் அரசு விரைந்து செயல்பட்டு தங்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கழுகு பார்வை காட்சிகள் அமைந்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.